श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति जयत्यश्रुतचन्द्रासध्वन्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपस्महे सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितौ कालदेशावदिव्याहं निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानौ अस्पष्टौ दृष्टमत्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तद्दावद्वादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पथम्बुजं निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरघोरसिका भुवि भावुकाः வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் மாதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே புத்திர்பலம் யசோதைர்யம் निर्भयत्वमरोगत अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणाद् भवेत्। स्मृतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं गोपिका जीवनस्मरणम्। குருவாயூரப்பனுடைய அனுகிரக விசேஷத்தாலையும் மகாபெரிவாளுடைய ஒரு உயர்ந்த அனுகிரகத்தாலையும் மகாபெரிவாளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தில் கிருஷ்ண வைபவத்தை சிரவணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதுலேயும் இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். கணேச சர்மா மாமா மூலமாக நமக்கு சென்னையில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான மகாபெரிவா ஆலயம் அமைக்கப்பட்டு அதனுடைய ஒரு கும்பாபிஷேகம் நடந்த வருஷமாக இந்த வருஷத்தில் நாம் இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் கலந்துக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். மாமா அந்த உயர்ந்த கைங்கரியத்தை நடத்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகாபெரிவா குரலாகன்னு நாம் பார்த்துருக்கோம். அவரை மகாபெரிவா ஸ்வரூபமாக கூட நாம் பார்க்கலாம் அவரை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கைங்கரியம், அந்த கைங்கரியத்தால் நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்த பாக்கியத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அந்த ஒரு சன்னதிக்கு பக்கத்தில் இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் அதுவும் முதலாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய சன்னதியில் கிருஷ்ண வைபவத்தை சிரவணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். ஏன்னா சிரவணம்ங்கிறது ஒரு பெரிய யஜ்யம். பகவானுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணுறது அவ்வளவு விசேஷம்.
இந்த சிரவணம் பண்ணுற பாக்கியம்ன்றது வாழ்க்கையில் காண கிடைக்காத ஒரு பாக்கியம். சத்சங்கத்வே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்மல தத்துவம், நிர்மல தத்துவே ஜீவன் முக்திஹி, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சத்சங்கம் கிடைக்கிறதுக்கே நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலேயும் கலவு சங்கீர்த்திய கேசவம்னு கலியுகத்தில் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னா ஆண்டாள் நேற்றைய தினம் பாண்டிச்சேரியில் விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலின்னு சொல்லி ஒரு பெரிய விஷ்ணு சகஸ்ரநாம யஜ்யம்னு கார்த்தால் ஆரம்பித்து அகண்டமாக ராத்திரி வரைக்கும் பாராயணம் நடந்தது. அதில் நிருசிம்மாவதார உபன்யாசம் நேற்றுக்கு இருந்தது. அற்புதமாக பக்கத்திலே ராமகிருஷ்ணா நகர்னு ஒரு இடத்துல அயக்ரீவருடைய சன்னதி, தர்மாதி பீடத்தில் அயக்ரீவர் அற்புதமாக சேவை சாதிச்சுருக்காருங்க. நவ நரசிம்மரும் சேவை சாதிச்சுருக்கார். அந்த ஒரு இடத்துல அந்த சாநித்தியத்தில் நேற்றைய தினம் நிருசிம்மாவதாரத்தை சிரவணம் பண்ணும்படியான பாக்கியம் அங்கே எல்லாருக்கும் கிடச்சிது. இன்றைய தினம் கிருஷ்ண வைபவத்தை சிரவணம் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு சத்சங்கமோ சிரவண பாக்கியமோ நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது உண்டு. கோடி ஜென்ம சுகிருதம் இருந்தாலுமே கோடி கன்னிகா தானம் பண்ணியிருக்கணும், ரித்விக்கட கூட்டு கிரகத்தில் ஆராதிச்சிருக்கணும். இத்தனை புண்ணியத்துக்கு மேலே நம்ம தாயார் தகப்பனார் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம தாயார் தகப்பனார் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் சுவாமி இன்னைக்கு மகாபெரிவா ஜெயந்தி மகோத்சவத்தில் நம்ம எல்லாரையும் ஒருத்தரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து சிரவணம் பண்ணுறதுக்காக நம்மளை கொண்டு வந்து உட்கார வைப்பார். ஏன்னா சிரவணங்கிறது சிரவணேன பரீட்சித்து அபவத் வையாசகி கீர்த்தனேன்னு ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்மம் 7 நாள் உட்காண்டு கீர்த்தனம் பண்ணார். பரீட்சித்து மகாராஜா சிரவணம் பண்ணார். அங்கே கீர்த்தனம் பண்ண சுகருக்கு பெருமையா இல்லை சிரவணம் பண்ண பரீட்சித்துக்கு பெருமையான்னா சிரவணம் பண்ண பரீட்சித்துக்குத்தான் பெருமையங்க. அதே மாதிரி குழந்தை பிரகலாதன் கர்ப்பத்திலேயே சிரவணம் பண்ணால் அந்த குழந்தைக்குத்தான் பெருமை. பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான்னு அங்கே முதல்ல யாருன்னா பிரகலாதன் தான். உபதேசம் பண்ண ஆச்சாரியன் நாரதர், அவர் 2ஆவதாக தான் வரார். சிஷ்யனான பிரகலாதன் தான் பாகவத பரம்பரையில் முதல்ல வரான்னா அதுக்கு கர்ப்பஸ்ரீமானாக கர்ப்பத்திலேயே ஏற்பட்ட ஒரு சிரவண பாக்கியம் குழந்தைக்கு பிரகலாதனுக்கு. அது ஒரு உயர்ந்த காரணம். ருக்மிணி பிராட்டி ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா ஸ்ருண்பதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம். இந்த காதால சிரவணம் பண்ணி 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 சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்ரீயா கிருஹா கதைர் கீயமான தம்மேனே சதுர்சம்பதின்னு சிரவணம் பண்ணியே கிருஷ்ணனை அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ருக்மிணி பிராட்டி அடைஞ்சா. கோதா பிராட்டி தகப்பனாரான பெரியாழ்வாரிடத்தில் கிருஷ்ண வைபவங்களையெல்லாம் கேட்டு 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 கண்ணனையே நாதனாக அடையணும்னு பாவை நோன்பெல்லாம் நோற்று நாச்சியார் திருமொழின்னு பாசுரங்களை எல்லாம் பாடி ரங்கநாதனையே நாதனாக அடையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை கோதா பிராட்டி அடைஞ்சா. அதாவது சிரவணம்ங்கிறது என்ன பலனை கொடுக்கணும்னா யார் யார் எதை நினச்சிண்டு சங்கல்பம் பண்ணிட்டு சிரவணம் பண்ணுறோமோ அந்த சிரவண பலனை நிச்சயமாக எல்லாருக்கும் அது கிடைக்கும். அந்த சங்கல்பத்தைனா பரீட்சித்து மோட்சம் வேணும்னு சிரவணம் பண்ணார், மோட்சம் கிடச்சிது. ருக்மிணி கண்ணனையே அடையணும்னு சிரவணம் பண்ணால் கண்ணனையே நாதனாக அடைஞ்சா. இப்படி யார் யாருக்கு என்ன சங்கல்பம் நினைக்கோ அதை. ஏன்னா கீர்த்தனம் பண்ணுறவாளை விட சிரவணம் பண்ணுறவாளுக்குத்தான் பெருமை அதிகம். ஒருத்தர் சொன்னாதான் ஒருத்தர் எதிர உட்காந்து கேட்க முடியும். இருந்தாலும் சிரவணம் பண்ணுறவாளுக்குத்தான் பெருமை அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால தான் ஆஞ்சநேய சுவாமியே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு ஆஞ்சநேய சுவாமி ராமச்சரித்திரத்தை சிரவணத்துக்காகவே ராமனே வைகுண்டத்துக்கு கூப்பிட்டாலும் பாவோ நானியத்திர கச்சத்தின்னு இங்கேயே தங்கிட்டார். எனக்கு வைகுண்டமே வேண்டாம், நான் இங்கேயே இருந்துட்டு ராமான் எங்கே ஆரம்பிக்கிறாளோ அங்கே போய் உட்காந்து ராமாயணத்தை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சா எனக்கு போரும், வைகுண்டமே வேண்டாம்னு சிரவண பாக்கியத்துக்காக வைகுண்டத்தையே திறந்தார். அதுலேயும் பட்டதிரி நாராயணியத்தில் சொல்லுவார், வைகுண்டத்தில் பகவானை சுற்றி அத்தனை நித்திய சூரிகள் இருக்கா. அவள் எல்லாருடைய முகமும் கலக்கமாக இருந்தது. பெருமாள் கேட்டார், என் பக்கத்துலேயே இருக்கேள், ஏன் முகம் வாட்டமாக இருக்குன்னு கேட்டார். அவள் எல்லாம் சொன்னால், ஏவம் சங்கீர்த்தனாத்யைர் இக கலி சமயே மனுஷாஸ்துவாம் பஜேரன்னு. என்ன பிரயோஜனம், நாங்கள் வைகுண்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னா. அவள்லாம் வைகுண்டத்தில் இருக்கிறது என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு பெருமாள் கேட்டார். ஆமாம்,
இக கலி சமயே, எங்களுக்கு கலிகாலத்தில் பூலோகத்தில் ஒரு பிறவி கிடைக்கலையே. எங்களுக்கு பூலோகத்தில் பிறவி கிடச்சிருந்தா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், சரித்திரத்தை சிரவணம் பண்ணலாம். ஆனால் இங்கே உட்காண்டு கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு வாயை திறக்காமல் உட்காண்டிருக்கோம். அப்சல்யூட் மெடிடேஷனில் உட்காண்டிருக்கோம். கீழே கலிகாலத்தில் எங்களுக்கு ஒரு பிறவி கிடைக்கலையே. அதுவும் கலிகாலத்தில் எங்களுக்கு மயிலாப்பூரில் ஒரு பிறவி கிடைக்கலையே. அந்த மகாபெரிவா ஜெயந்தியில் அந்த ஹாலில் போய் உட்காண்டு சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலையே. இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்காம வைகுண்டத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்னு அவளே வருத்தப்பட்டான்னா நாம்பெல்லாம் எவ்வளவு உயர்ந்த பாக்கியசாலிகளாக இருக்கணும். அதுலேயும் உயர்ந்த ஒரு பாக்கியம் நமக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடாதிபதியாக இந்த வருஷம் ஒரு அந்த சந்நியாச தீட்சையை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தில், மகாபெரிவாளுடைய சன்னதி அமைக்கப்பட்ட வருஷத்தில், ஏன்னா ஒரு உயர்ந்த ஜெகத்குரு அவருடைய ஒரு ஜெயந்தி மகோத்சவத்தில் நாம் எல்லாரும் உட்காண்டிருக்கோம். அவர் சொல்லுவார், அதாவது ஜெகத்குரு ஜெகத்குருன்னு எல்லாரும் என்ன சொல்கிறா, ஆனால் நான் ஜெகத்குருன்னா நான் ஜெகத்குரு இல்லை, இந்த ஜெகமே எனக்கு குருன்னுவார். ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு புழு பூச்சிலேருந்து நாராயணியத்தில் பட்டதிரி சொல்கிற மாதிரி அந்த ஒரு புழு பூச்சியிலேருந்து எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு குருவாக ஆகாசத்துலேருந்து ஜலத்திலேருந்து சமுத்திரத்திலேருந்து இருக்கக்கூடிய பூமியிலேருந்து அக்னியிலேருந்து அத்தனையுமே நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தில் நிர்மலமான மனசுக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லா விதமான தோஷங்களையும் ஏற்றுண்டாலும் அதை ஏற்றுக்காத ஒரு தன்மையை அக்னியினிடத்துலேருந்தும் இப்படி பல விஷயங்களை பல இடத்துலேருந்து நாம் கற்றுக்கிறதுனால இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு குருவாக இருக்கிறதுனால அவர் சொல்லுவார், ஜெகத்குருன்னா நான் ஜெகத்குரு இல்லை, இந்த ஜெகம்தான் எனக்கு குருன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஆச்சாரியனை நாம் வாழற காலத்தில் நாம் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிதுன்னா, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நல்ல குரு அமையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பகவானுடைய அனுகிரகம் கூட இல்லாமல் இருந்துள்ளான், ஆனால் ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. ஒரு ஆச்சாரிய அனுகிரகங்கிறது, ஏன்னா குரு சாதாரணப்பட்டவர் இல்லை. மகாபெரிவா நமக்கு எவ்வளவோ நல்ல வழிகளை காட்டியிருக்கா. அதாவது குரு எப்படிப்பட்டவர்னா, சாதாரணமாக ஒரு உயர்ந்த குருன்னா எப்படி இருக்கான்னா, அவள் நம்மளை வழி நடத்துவா, நம்ம கையை பிடிச்சி நமக்கு பகவானை காமிக்கிறதுக்காக நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவா. அதெல்லாம் ஒரு குருவனுடைய உயர்ந்த மகிமை. கபில வாசுதேவனாக தாயாருக்கு சுவாமி உபதேசம் பண்ணுறார். மதிரிக குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தாது அமிர்தகிருத்துமுபருந்தே பக்தி யோகஸ்து சக்தியோ மகதனு கமலப்யாம் பக்திரேவார்த்ரசாத்யாஹ கபிலதனுரிதித்வம் தேவகூத்யைர் ன்யகாதீஹி. வாழ்க்கையில் மாயையிலேருந்து நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் சிறந்த மார்க்கம் எதுன்னு கேட்குறா தேவகூதி. பக்திரேவார்த்ர சாத்யா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பக்தி மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம்னு உபதேசம் பண்ணுறார். அந்த பக்தி மார்க்கத்தை நாம் எப்படி அடையிறதுன்னு கேட்குற பொழுது கபில வாசுதேவன் சொல்கிறார், அதாவது மதிரிக குணசக்தா பந்தகிருத்தேஸ்வ சக்தாத்து மகத் அனுகமலப்யா பக்திரேவார்த்ர சாத்யா. பக்தி தான் உயர்ந்த மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தை அடையறதுக்கு நாம் யாரை ஆசிரியிக்கணும்னா மகத் அனுகமலப்யா, அனுபூதி உள்ள மகான்களுடைய ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியை போய் கெட்டியாக பிடிக்கணும். அந்த ஆச்சாரியன்தான் நமக்கு பக்தி மார்க்கத்தை நம்ம மனசில் வளர்த்து 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 அந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக பகவானை நமக்கு கண்ணில் காண்பிச்சு பகவானை அடையக்கூடிய வழியை காமிக்கக்கூடியவர் யாருன்னா ஒரு உயர்ந்த குரு தான். அதனால் சாதாரணமாக தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே நீரை பிரித்தால் அத்தை உலர்த்துமா போலேன்னு சொல்லுவாள். ஒரு தடாகத்தில் தாமரை புஷ்பம் பூத்திருக்கு, மேலே சூரியன் பிரகாசிக்கிறார், தாமரையும் தடாகத்தில் பிரகாசமாக இருக்குது. அந்த தாமரையை கொஞ்ச நாள் கழித்து யாரோ ஒருத்தர் வந்து தடாகத்துலேருந்து பறித்து வெளியில் தூக்கி போட்டுடுறா. அப்படி வெளியில் தூக்கி போட்ட உடனே அது வாடி போயிடுறது. அப்பவும் அதே சூரியன் தானே, தடாகத்தில் இருக்க செய்யும் அதே சூரியன் தான், வெளியில் போட்டதுக்கப்புறமும் அதே சூரியன் தான்.
தடாகத்தில் இருக்கச்சே பிரகாசமாக இருக்குது, வெளியில் வந்தால் அது வாடி போயிடுறதே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாமரைக்கு தடாகம்ங்கிறது ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி மாதிரி. ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியை நாம் ஆசிரயிச்சிருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரகாசம். என்னைக்கு ஆச்சாரியனுடைய திருவடியை நாம் நீங்கிறோமோ அன்னைக்கு ஜீவாத்மாக்கள் வாடி போயிடுவோம். அதைத்தான் அது காமிக்கிறது. ஆச்சாரியனுடைய திருவடி தடாகம், அந்த தடாகத்தை ஆசிரயிச்சிருக்கிற வரைக்கும் அது பிரகாசிக்கிறது. அது தடாகத்திலேருந்து வெளியில் வந்து நீங்கி வந்த உடனே வாடி போயிடுறது இல்லையா? அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயர்ந்த வழியை காட்டக்கூடிய ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிட்டா, குரு கிடைச்சிட்டா, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பாக்கியமே கிடையாது. அதனால தான் கிருஷ்ணன் எப்படி இருந்தார்னா, வசுதே வசுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவருடைய புத்திரன், கம்சலெல்லாம் அழித்தவர், தேவகியினுடைய ஒரு ஆனந்தம் கிருஷ்ணன். இத்தனை விஷயங்கள் கிருஷ்ணனிடத்தில் இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ணன் எதில் சந்தோஷப்பட்டார்னா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், அந்த ஜெகத்குருவாக இருந்தாரே அதில் தான் கிருஷ்ணன் ஆனந்தப்பட்டாராம். கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஆசை, தான் ஜெகத்குருவாக இருக்கணும், ஜெகத்குருவாக இருக்கணுங்கிற ஆசையினாலேயே கிருஷ்ணன் என்ன பண்ணார், சேவகமும் யாம்பாடினா ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிற பொழுது சேவகம் பண்ணார். அதுக்காகவே யாருக்கு சேவகம் பண்ணார்? அர்ஜுனனுக்கு சேவகம் பண்ணார். அர்ஜுனனை தேர்தட்டில் ஏற்றி உட்கார வச்சுண்டு தான் கடிமாளத்தை பிடிச்சு பார்த்த சாரதியாக கையில் பிடித்த ஒழுவுகோளும் சிறுவாய்க்களிலும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாட்டிய கால்களுமாயிருந்த பார்த்த சாரத்திய வேஷம் ஜிஷ்ணோஸ்துவம் கிருஷ்ணசூத கலு சமரமுகே பந்துகாத்தே தயாளும் கிண்ணந்தம் வீக்ஷவீரம் கிமித மைசகே நித்தியமே கோயம் ஆத்மா கோவத்ய கோத்ரகந்தா ததிக வஜபியம் புரோச்சியம் ஐயர்பிதாத்மா தர்மம் யுத்தம் சரேதி பிரகிருதி மனயதா தர்சயன்னு விஸ்வரூபம்னு பகவத்கீதையை உபதேசம் பண்ணி ஒரு உயர்ந்த ஆச்சாரியனாக உபதேசத்தில் சுவாமி கிருஷ்ணன் இருந்தாரே. அதுக்காகவே அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கடிவாளத்தை பிடிச்சி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு டைட்டில் எதுன்னா வந்தே ஜெகத்குரும். அந்த ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பூர்ணாவதாரத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார் கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு மட்டுமா, உத்தவருக்கு தான் ஒரு உயர்ந்த குருவாக இருந்து உத்தவருக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணுறார் ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா அந்த பக்தி பாவத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி, ஏற்கனவே பரம பாகவதோத்தமர் உத்தவர், அப்படிப்பட்டவரே ஏவம் பக்திகி சகலபுவனே நேக்ஷிதா நஸ்ருதாவா கிம்சாஸ்திரவுகைகி கிமிக தபசா கோபிகாபியோ நமோஸ்துன்னு கோபிகாஸ்திரிகளுடைய பக்தியை பார்த்து அதுக்கு நமஸ்காரம்னார் உத்தவர். கை கூப்பினார், கோகுலத்தில் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து கிருஷ்ணனிடத்தில் சொல்கிறார். அந்த கிருஷ்ணன் கிளம்ப போகிறார், மேலே பிரளயம் வரப்போகிறதுங்கிற ஒரு சமயம் உத்தவர் நேர கிருஷ்ணனை பிரிய போனோமேன்னு மனசு தாங்காமல் கிருஷ்ணனிடத்தில் போய், கிருஷ்ணா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு உத்தவர் சொல்கிற பொழுது உத்தவருக்கு பல உபதேசங்களை பண்ணி கடைசியாக அந்த உத்தவருக்கு நான் உன்னுடைய சரணத்தை விட்டு எப்படி இருப்பேன்னு உத்தவர் கதற பொழுது அந்த பாதுகையை எடுத்து உத்தவருக்கு கொடுக்குறார் கிருஷ்ணன். ஏன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருந்ததுனால குருவனுடைய பாதுகைன்றது அவ்வளவு விசேஷம். ஆச்சாரிய ஸ்தானத்தில் உபதேசம் பண்ணதுனால ஒரு குருவை விட குருவனுடைய பாதுகைக்கு அவ்வளோ பிரபாவம் சொல்லியிருக்கு. குருவனுடைய பாதுகை கிடைச்சிருக்குன்னா அதோட ஒரு பிரபாவம். இன்னைக்கு அற்புதமாக மகாபரிவாருடைய சன்னதியில் பாதுகைக்கு தங்க கவச்சத்தை சாத்தி நமக்கு அற்புதமான தரிசனம் கிடைச்சிட்டுருக்குன்னா மகாபரிவாருடைய பாதுகைக்கு அவ்வளவு பிரபாவம், ஆச்சாரியனுடைய பாதுகைக்கு அவ்வளவு பிரபாவம் இருக்கிறதுனால தான் அந்த பிரபாவத்தை காமிக்கிற மாதிரி உத்தவருக்கு கிருஷ்ணன் பாதுகையை கொடுக்கிறார். கிருஷ்ணன் மட்டுமா, ராமனும் ஒரு பூர்ணாவதாரத்தில் முழுக்க முழுக்க அவரும் குருஸ்தானத்தில் இருந்தவர் தான். அயோத்தியா காண்டம் முழுக்க தர்மம், அயோத்தியா காண்டம் முழுக்க ராமன் அத்தனை பேருக்கு அவ்வளோ உபதேசங்களை பண்ணியிருக்கார், மகர்ஷிகளுக்கு உபதேசங்களை பண்ணியிருக்கார்.
அதே மாதிரி அயோத்தியா காண்டத்தில் தகப்பனார்லேருந்து தாயார்லேருந்து தான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு தர்மத்துக்காக கிளம்புற பொழுது பிராதாக்கள்லேருந்து அத்தனை பேருக்கும் சுவாமி உபதேசம் பண்ணி சித்திரக்கூடத்தில் ஜடாமுடியும் மரபுரியுமாக கம்பீரமாக உட்கார்ந்துருக்க சமயத்தில் பரதன் பாவம், நம்ம அண்ணா பாவம், ராஜ்யத்தில் இருந்தவர், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தின்னு இருந்தவர், நம்ம அண்ணா எப்படிதான் இப்போ காட்டில் கஷ்டப்படுறாரோ பாவம், அவர் ஜடாமுடியும் மரபுரியுமாக காட்டில் ஏதோ கிடைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்டுண்டு தர்மத்தை அறுத்துண்டு அவர் எப்படி தான் அந்த கல்லுலையும் முள்ளையும் நடந்துண்டு எவ்வளோ சோகமாக இருப்பாரோ நம்ம அண்ணான்னு நினச்சிட்டு சித்திரக்கூடத்துக்கு பரதன் ஓடி வரான் அங்கேருந்து. அந்த அதாவது அண்ணா எந்த கோலத்தில் காட்டுக்கு போனாரோ அதே கோலத்தை தானும் தாங்கிண்டு நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான்னார் கம்பநாட்டாழ்வார். அதே கோலத்தை தானும் ஏந்திண்டு வந்து சித்திரக்கூடத்தில் பார்த்தால் ராமன் எந்த விதமான ஒரு மாற்றமும் ராமனிடத்தில் தெரியல. காட்டில் கஷ்டப்படுற மாதிரியே இல்லை. அவ்வளவு கம்பீரமாக அந்த ஒரு மாந்தோலை ஆசனமாக போட்டுண்டு கம்பீரமாக ஜடாமுடியும் மரபுரியுமாக அதே சாந்த ஸ்வரூபத்தோட ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் எவ்வளவு கிளேசங்கள் முகத்தில் தெரியும். அவ்வளவு பெரிய ராஜ்யத்தில் இருந்து ராஜ்யத்தை திறந்து எல்லாரையும் திறந்து ஒரு காட்டில் வந்து வாசம் பண்ணணுங்கிற போது எவ்வளவு கிளேசங்கள் முகத்தில் தெரியும். அதெல்லாம் துளி கூட இல்லாமல் அதே சாந்த ஸ்வரூபியாக சதுநித்தியம் பிரசாந்தாத்மா அத்தனை பேருக்கும் உபதேசத்தை பண்ணிட்டு ஒரு ஆச்சாரிய ஸ்வரூபத்தில் ஒரு குரு ஸ்வரூபத்தில் வந்திருக்கவர் பரதன் வந்து காலில் விழுந்து அப்பாவும் போயிட்டார் நீங்களும் வந்து பிரிஞ்சு வந்துட்டேளேன்னு அழற பொழுது பரதனுக்கு அவ்வளவு உபதேசங்களை பண்ணுறார் தூக்கி நிறுத்தி. இந்த உலகத்தில் எதுடா சாஸ்வதம்? சாஸ்வதம்னு நீ நினச்சிருக்கியா? எதுவுமே நமக்கு சாஸ்வதம் இல்லை. நாம் வந்து தங்க வேண்டிய இடம் இது, அவ்வளவுதான். நம்முடைய சொந்த இடம் இல்லை. அதனால் ஒரு மனுஷன் துக்கத்தையோ சுகத்தையோ ஒன்றா எடுத்துக்கணுமே தவிர இப்படி துக்கம் வந்துருத்தேன்னு வருத்தப்படக்கூடாது, சுகம் வந்துருத்தேன்னு சந்தோஷப்படக்கூடாது. அப்பா ராஜ்யத்தை கொடுத்த போதும் ராமன் ராமன் ரொம்ப சந்தோஷப்படலை. தாமரை மாதிரி இருந்தது ராமனுடைய முகம். அதே சமயத்தில் சிறிய தாயார் கூட்டு காட்டுக்கு போன்னு சொல்ற பொழுதும் ராமன் வருத்தப்படலை. அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இதெல்லாம் யாருடைய சுபாவம்னா ஒரு உயர்ந்த ஆச்சாரியனுடைய சுபாவம். இதெல்லாம் அந்த சுபாவத்தோட ராமன் பரதனுக்கு அத்தனை உபதேசங்களையும் பண்றார். பரதனை பார்த்து உபதேசங்களை பண்ணவர் பரதனுக்கு ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்தணும்னு கஷ்டித் சர்க்கம்னு பேரு அயோத்தியா காண்டத்தில். ஒரு ராஜா ராஜ்யத்தை எப்படி நடத்தணுமோ அதாவது அந்த கஷ்டித் சர்க்கத்தை படிச்சுட்டா ஒரு சக்கரவர்த்தியாகவோ ஒரு ராஜாவாகவோ ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுறவா ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கஷ்டித் சர்க்கத்தை படிச்சுட்டா அந்த ராஜ்யம் அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும். அது பிரகாரம் ஒரு ராஜ்யம் நடந்ததுன்னா அவ்வளவு உபதேசங்களை ஒரு ஆச்சாரியஸ்தானத்தில் பரதனுக்கு அவ்வளவு உபதேசங்களையும் பண்ணவர் பரதனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு கடைசியில் பரதனுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பற்றியும் ரொம்ப அழகான ஒரு உபதேசத்தை பண்ணுறார். நான் ஏன் தெரியுமா உன்னை போய் ராஜ்யத்தை ஏற்றுக்க சொல்கிறேன்? பித்ருவாக்கிய பரிபாலனம்னா அப்பா சொல்கிற வார்த்தையை நாம் கேட்கறது மட்டும் பித்ருவாக்கிய பரிபாலனம் இல்லை. அப்பா வாழ்ந்த காலத்தில் அப்பா யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தார்னா அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியதும் ஒரு புத்திரனுடைய கடமை. அதுவும் பித்ருவாக்கிய பரிபாலனம். நான் பண்ணுறது எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்ன பித்ருவாக்கிய பரிபாலனம் நான் பண்ணுறது. நீ பண்ண வேண்டியது அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அப்பா உங்கள் தாத்தாக்கு வாக்கு கொடுத்துருக்கார் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காலத்தில் அவர் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் 3ஆம் தாரமாக தானே வரப்போகிறா. அப்போ என் பேரனுக்கு ராஜ்யம் கிடைக்காதேன்னு சொன்ன பொழுது உங்கள் அம்மா பேரில் இருந்த ஒரு ஆசையால் அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம அப்பா எனக்கு கைகேயிக்கு பறக்கக்கூடிய குழந்தைக்கே நான் அயோத்தி ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கார். அதுக்கு சாட்சி கையெழுத்து 2 பேர் போட்டிருக்கா. ஒன்று ஜனக மகாராஜா, இன்னும் ஒன்று உங்கள் மாமாவான யுதாஜித்து.
ஏன்னா பட்டாபிஷேகம்னு அவசரமாக தீர்மானம் பண்ண உடனே நான் அப்பா கிட்ட கேட்டேன், பரதனும் ஊரில் இல்லை, எங்கள் மாமனாரான ஜனகரும் வர முடியாது, எதுக்காக இப்போ அவசரமாக பட்டாபிஷேகம்னு கேட்டேன். அப்பா எனக்கு இந்த ரகசியத்தை என் காதில் சொன்னார்ரா. இதனால தான் அவசரமாக உனக்கு பரதனும் இல்லாத போது ஜனகரும் வர முடியாத போது ராஜ்ய பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அவள்லாம் வந்தால் உன் பட்டாபிஷேகம் நடக்காது, ஏன்னா நான் இந்த மாதிரி கைகேய மகாராஜாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அப்போவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த பட்டாபிஷேகத்தை நாம் நடத்திக்க கூடாது, பரதனுக்கு தான் நடக்கணும்னு அப்போவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன்டா. அதனால் அப்பா யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தா அதையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு பரதனுக்கு உபதேசம் பண்ணி, இருந்தாலும் பரதன் நான் கிளம்ப மாட்டேன்னு சொன்னதுனால அந்த சமயத்தில் ராமன் எதை கொடுத்தார் பரதன் கையில்? ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பாதுகையைத்தான் கொடுத்தார். ராமனும் சரி கிருஷ்ணனும் சரி ஒரு குருஸ்தானத்தில் இருந்து உபதேசம் பண்ணவா எடுத்து கொடுத்தது எதுன்னா பாதுகையைத்தான். அதனால தான் குருவனுடைய வார்த்தையும் விசேஷம், குருவனுடைய உபதேசமும் விசேஷம், குருவனுடைய பாதுகையும் விசேஷம். அந்த பாதுகையை எடுத்துட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி ஏன்னா ராமராஜ்யம்னும் பரதராஜ்யம்னு ஒன்று அயோத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பரதன். அதனால் பாதுகையை கொடுத்தார். பாதுகையை வாங்கிட்டு போய் பாதுகையேது அபிஷிஷ்டாத நந்திகிராமே அவசத்ததா ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிஷ்டாரிய பாதுகேன்னு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடத்தி பாதுகா பிரபாவம்னு சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகங்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்கார், பாதுகா சகஸ்ரம்னு. அதனால் குருவனுடைய பாதுகைக்கு அவ்வளவு பிரபாவம் இருக்குன்னு காண்பிச்சவா, ஒரு குருவனுடைய மகிமையை காண்பிச்சது யாருன்னா 2 பூர்ணாவதாரத்தில் ராமனும் கிருஷ்ணனும். அவ 2 பேருமே குருகுல வாசம் பண்ணி ஆச்சாரியனான வசிஷ்டரிடத்திலையும் கிருஷ்ணர் சாந்தீபினி மகரிஷியினிடத்தில் குருகுல வாசத்தை நடத்தி அவருக்கு தட்சணை கொடுக்கறதுக்காக பிராணன் போன அவருடைய புத்திரனை யமலோகத்திலேருந்து மீட்டுண்டு வந்து சாந்தீபினி மகரிஷிக்கு ஒப்படைச்சார்னா 2 பேருமே உயர்ந்த ஆச்சாரியன் அடைஞ்சவா. ஒரு மனுஷனாக இருந்தவா வாழ்ந்து தர்மத்தை காட்டினதுனால ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆச்சாரிய அனுகிரகம் முக்கியம்னு தாங்களும் காண்பிச்சவா வசிஷ்டரையும் சாந்தீபினியும் கர்கரையும் ஆச்சாரியனாக அடைஞ்சு ராமனும் கிருஷ்ணனும். அதனால் பூர்ணாவதாரங்கள்லேயே ஒரு குருவனுடைய பெருமையை, ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை இவ்வளவு விசேஷமாக பகவானே நமக்கு உபதேசங்களை எல்லாம் பண்ணி பாதுகையினுடைய பிரபேவத்தையும் காமிச்சு கொடுத்துருக்காருன்னா, ஒரு உயர்ந்த ஆச்சாரியனாக மகாபரிவாளை நாம் அடைஞ்சு அவள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்து அவளை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அடைஞ்சு இன்னைக்கு அவளுடைய ஜெயந்தி மகோத்சவத்திலையும் நாம் கலந்துண்டு இங்கே உட்காண்டு நல்ல விஷயத்தை சத்சங்கத்தில் சிரவணம் பண்ணுறோன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் காண கிடைக்காத பாக்கியம் இத்தனையும் வச்சு நாம் பார்க்குற பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு அளிச்சிருக்கக்கூடிய கணேச சர்மா மாமா அவர்களுக்கு உங்கள் சார்பால் அவருடைய திருவடி தாமரைகளில் என்னுடைய கிருதாஞ்சலியை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு தொடர்ந்து கிருஷ்ண வைபவத்தை நாம் சிரவணம் பண்ண போகிறோம். அவதாரா இஸ் த டிசன்ட் ஆஃப் காட் டு அசன் த மேன் அப்படின்னு சொல்லுவான். அவதாரங்கிறது என்னன்னா பகவான் தான் கீழே இறங்கி வந்து நம்ம எல்லாரையும் கை தூக்கி மேலே விட்டதுக்குத்தான் அவதாரம்னு பேர். தேசாந்திர கதனான புத்திரன் பக்கலிலே பிதுர்கிருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே பகவான் தான் திருவுள்ளம் குடிபோய் அவர்களை பிரிந்தால் ஆற்றமாட்டாதே அவர்களோடே கலந்து பரிமாறுகைக்கு கரண கலேபரங்களை கொடுத்து கண்காண நிற்கில் ஆணையிட்டு விலக்குவார்கள் என கண்ணுக்கு தோற்றாதபடி உறங்குகின்ற பிரஜையை தாய் முதுகிலே அணைத்து கிண்டு கிடக்குமா போலே அவதாரங்கள்னு எங்கேயோ இருக்கிற பகவான் கீழே இறங்கி வந்து சம்சாரமாகிய சாகரத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் கடையேற்றி, ஏன்னா எத்தனையோ தர்மசாஸ்திரங்களை சிருஷ்டி பண்ணி பார்த்தார், நாம் புரிஞ்சுக்கல. வேதங்கள் சிருஷ்டியாச்சு, அதையும் யாரும் புரிஞ்சுக்கல. ஒருத்தரை பார்த்து கேட்டார், உனக்கு வேதம் தெரியுமான்னு. ஓ தெரியும்னார் அவர். எத்தனை வேதம் தெரியும்னு கேட்டார். ஏன்னா இருக்கிறது 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. இந்த 4 வேதத்தில் எத்தனை வேதம் தெரியும்னு அவர் கேட்டார். இவர் சொன்னார், எனக்கு 16 வேதம் தெரியும்னார். அவருக்கு கேட்டவருக்கு ஆச்சரியமாக போயிடுத்து. 16 வேதமா, எங்கே பேர் சொல்லு பார்க்கலாம்னார்.
அவருடனே கோடியாத்து வேதம், எதிராத்து வேதம், நம்ம ராமசாமி ஒய்ஃப் வேதம், கிருஷ்ணசாமி ஒய்ஃப் வேதம்னு இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்துட்டார். அதனால வேதங்களையும் புரிஞ்சிக்கல, தர்மசாஸ்திரங்களையும் புரிஞ்சிக்கல, அவயவங்களை கொடுத்தார் பகவான் நமக்கு தர்மங்களை பண்ணுறதுக்கு. இதை விட காருண்யமாக வேற யார் பண்ண முடியும்? கை கால் கண்ணு இத்தனை அவயவங்களை பகவான் நமக்கு கொடுத்தார். பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக ஸ்மரந்தோ ஏ பக்தாக त्वयि खलु रमन्ते परममून् अगं धन्यन् मन्ये समधिगत सर्वाभिलषितान् विधूय क्लेशं मे गुरुशरणयुग्मौ धृतरसौ भवक्षेत्रप्रागाप्तौ करमपि च ते पूजनविधौ भवन्मूर्ध्यालोके नयनमदते पादतुलसीः परिग्राणे श्रवणमपि ते चारुचरिते. அப்படி காலால் சன்னதிக்கு நடந்து போய் கையால் புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணி கண்ணால் திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து மூக்கால் திருப்படி சம்பந்தப்பட்ட துளசி எடுத்து முகர்ந்து காதால் நல்ல சரித்திரங்களை கேட்டு வாயால் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி இத்தனையும் முடிச்சு கடைசியில் இந்த சிரசால நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரணென்னும் துடிவு பூண்டேன் மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாட்சித்தர வரி உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரவேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீ ஏன்னு முழுக்க முழுக்க பகவான குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகான்னாரே பட்டதிரி. உற்றோமே யாமோம் உமக்கே நாமாட்சைவோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்ன ஆண்டாள் திருப்பாவையில அப்படிப்பட்ட உயர்ந்த சரணாகதியை பகவானிடத்துல பண்றதுக்காக இத்தனை அவயவங்களை சுவாமி கொடுத்தார். எதையும் யாரும் சரியா புரிஞ்சுக்காம சம்சாரமாகிய சாகரத்துல சிக்கி தவிக்கிறாளே, ஒருத்தன் சமுத்திரத்துல விழுந்துட்டான்னு சொன்னா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் கரையில உட்காண்டே அவனை காப்பாற்ற முடியாது. அதே சமுத்திரத்துல குதிச்சாதான் அவனை காப்பாற்ற முடியும். அதனால சுவாமி என்ன பண்ணினார், இவா சம்சாரமாகிய சாகரத்துல சிக்கி தவிக்கிறாளே அதே சாகரத்துல நாமும் இறங்கினால்தான் இவாளை வெளியில அழைச்சிட்டு வர முடியும்னு அவதாரம்ங்கிற பேர்ல சுவாமி இறங்கினார். ஆனா இந்த அவதாரங்கள்ல எல்லா அவதாரமும் எப்படிப்பட்ட அவதாரம்னா, அதாவது பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம். நிருசிம்மாவதாரம் எடுத்தார், ஹிரண்யகசிபு வதம் பண்ணார், பிரகலாதனை ரட்சிச்சார், உடனே அந்தர்த்தியானம். எல்லா அவதாரமும் அப்படிதான். தர்மத்தை ரட்சிப்பார், அதர்மத்தை அழிப்பார், உடனே சுவாமி மறைஞ்சு போயிடுவார். ஆனால் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அப்படி இல்லை.